ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வந்து நல்ல கண்டிஷன் இருக்கா, இல்லாட்டி ஏதோ வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்காக நம்ம வந்து செக் பண்ணுறோம்னா, உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து சேவ் ஆகும். சப்போஸ் ஏதாவது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மொத்தமாக எல்லாமே வந்து போயிடும். ரெக்கவரி பண்ணாலும் ரேட்டஸ் அதோட சார்ஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதலே வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் போட்டு செக் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா, ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு பேக்கப் வந்து வேறு ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஒரு சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு 3 ஹார்ட் டிஸ்க் போட்டு அதனுடைய ஹெல்த் வந்து எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிடுறேன். இப்போ வந்து 3 ஹார்ட் டிஸ்க்கும் நான் வந்து போடுறேன். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் நான் 3 ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து செட் ஹார்ட் டிஸ்க்கு 320 GB ஹார்ட் டிஸ்க்கு பாரு. இது வந்து எஸ்எஸ்டி 128 GB இருக்கிற எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். இதுக்குள்ளே இருக்கிறது செட் ஹார்ட் டிஸ்க்கு 2 TB இருக்கிற ஹார்ட் டிஸ்க். இப்போ இந்த 3 ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டரில் நான் வந்து 3 ஹார்ட் டிஸ்க் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். உங்கள் கூகுளில் போயிட்டு CrystalDiskInfoங்கிறத டைப் பண்ணுங்கள். இதில் கிறிஸ்டல் மார்க் இன்ஃபோங்கிறது ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த டவுன்லோட் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு டவுன்லோட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்கும். இதில் வந்துட்டு சிப் எக்ஸ்பிங்கிறது இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ எங்கே சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கேட்குது. நான் வந்து டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நேம் கொடுத்துட்டு டிஸ்கின் நேம் கொடுத்துட்டு இப்போ ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஓஎஸ் வந்து 32 பிட்டா 64 பிட்டாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், உங்கள் டிஸ்க் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் வந்துட்டு சிஸ்டம் டைப்பில் வந்து 64 இருந்துச்சுன்னா இங்கே வந்து 64 வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதனால இங்கே டிஸ்க் இன்ஃபோ 64 இருக்குல்ல, இங்கே சப்போஸ் வந்து சிஸ்டம் டைப்பில் 32 86 இருந்துச்சுன்னா மேலே வந்து டிஸ்க் இன்ஃபோ 32ங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 64 வச்சுருக்கனால நான் வந்து 64 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஆர்டிஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால மேலே வந்து 3 வந்து காட்டுது. இதில் இந்த ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா 2 TB ஆர்டிஸ்க். இதனோட ஹெல்த் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஸ்டேட்டஸ் குட்டாக இருக்குது. டெம்பரேச்சரும் வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். இது வந்து ஐடியா செட்டாக அதனுடைய சீரியல் நம்பர் என்ன, இந்த ஆர்டிஸ்கோட ஸ்பீடு ஆர்பிஎம்ங்கிறது எவ்வளோ, டெப்த்தாக வேணால் கீழே வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவை இதுதான், ஹெல்த் ஸ்டேட்டஸ் தான். ஓகே, இப்போ இந்த ஆர்டிஸ்ட் 2 TB வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. செகண்ட் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணேன். இதில் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஹெல்த் ஸ்டேட்டஸில் வந்து கேஷினில் வந்துட்டு எல்லோ கலர் காட்டுது. இந்த மாதிரி எல்லோ கலர் காட்டுச்சுன்னா உங்கள் ஆர்டிஸ்க் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இது வந்து நான் சாஃப்ட்வேர் போடுறதுக்கு முன்னாலே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு 320 GB ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, இந்த ஹார்ட் டிஸ்கிலிருந்து ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி வேறு ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப ஸ்லோவாக வந்து சுற்றும். அதே மாதிரி வேறு ஹார்ட் டிஸ்கிலிருந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் பேஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஸ்லோவாக சுற்றும். இந்த மாதிரி ஸ்லோவாக சுற்றிட்டு கட்டாயி மறுபடியும் வந்து கனெக்ட் ஆகிறது, இல்லாட்டி வந்து மெதுவாக வந்து காப்பி ஆகிறது, இந்த மாதிரி இருந்துச்சுனாவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சலாம் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஏதோ கம்ப்ளீட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கேஷின் அப்படிங்கிறது என்னென்னா எச்சரிக்கை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து எல்லாமே வேறு ஹார்ட் டிஸ்கில் வந்து காப்பி பண்ணி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இது வந்து 320 GB இருக்கிற ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, இது வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நான் வந்து வேறு ஹார்ட் டிஸ்கில் வந்து நான் வந்து மாற்றிடுறேன். இப்போ குட்டு. இது வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் 128 இருக்கிற எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். இது வந்து ஹெல்த் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து ஏன் டெம்பரேச்சர் காட்டலைன்னா இது வந்து எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க். இது வந்து ஹெல்த்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்குது. நான் போட்டுக்கிற 3 ஹார்ட் டிஸ்கில் இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. மிச்சம் இருக்க 2 ஹார்ட் டிஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டாவில் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க.